வாங்க மதுரைக்கு வாங்க தானே நீங்க சொல்லுங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. ஃபர்ஸ்ட் வணக்கம். ரொம்ப நாளாவே எனக்கு உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். என்னன்னா நிறையா பேர் ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டை எடுத்தாங்க. ஆனால் நீங்கள் அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடி அந்த பாட்டை எடுத்தீங்க, எப்படிண்ணே அது? பிரச்சனை வரணும்லாம் நான் ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு எடுத்தேன். அங்கிருந்து ஒரு வருஷம் கழிச்சு அது விஷயம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் மக்கள் முடிவெடுத்து எல்லாரும் இறங்கி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ நான் ஒரு பாட்டு அதாவணும்லாம் பாட்டு போடுறது எனக்கு தோணும், நான் போடுறேன், அவ்வளோதான் அதோட விஷயங்கள். அதுக்கு மேலே கிடைக்கிறது எல்லாமே அதை நான் கேரியாவே ஆகிறது இல்லை. அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ அப்படி அது தப்புன்னு பட்டுச்சு. ஸோ என்னோட அங்கே இருக்கிறவங்களோட குரல் இல்லாதவர்களுக்கு குரலாக மாறுவதற்கு என் கலை ஒரு அடித்தளம், ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நான் நம்பினேன். ஸோ அதனால அந்த பாட்டை நான் பண்ணேன். அது அப்படியே பரவுச்சு. அதனால அதுக்கப்புறம் ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. அது இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கு வருஷம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நடக்காம இருந்துச்சு அதுக்கு முன்னாடி. ஆக்சுவலாக அதுக்கு காரணமே நீங்கள் தானே. ஜல்லிக்கட்டு இப்போ நடக்குதுன்னா அது காரணமே மெயினாக நீங்கள் தான் சொல்லுவேன். அது நான் இல்லை, எல்லாருமே நீங்கள் தான் காரணம். ஸோ நான் இதை விசில் மட்டும் தான் ப்ளோ பண்ணேன். இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய மட்டும் தான் படுத்தினேன். ஆனால் அது தெரிஞ்சக்கப்புறம் இறங்கி அதை போராடி வாங்கினது எல்லாமே இளைஞர்களே சாரும். அன்னைக்கு நின்று ஒவ்வொருத்தரையும் சாரும். ஸோ அதனால அது நடக்கிறதுக்கு நீங்களாம் தான் காரணம். அண்ணே நம்ம தமிழி சாங்கு கீழடியில் எடுத்திருந்தீங்களாண்ணே. ஆக்சுவலாக கான்சர்ட்டில் அந்த சாங்க்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் அதை பாடணும். அப்பா தமிழியா? ஆமாம், அதில் வர உங்கள் ரேப் போர்ஷன்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கணும். என்னோட காலர் டியூன் கூட அதானே. ஆஹா, அருமை அருமை. நன்றி நன்றி. உங்களுக்கு இப்படி ஒரு ஆள் இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்.